ஒரு ஊர்ல ஒரு கிணறு இருந்தது. அது சாதாரண கிணறு இல்லைங்க. உண்மை பேசுறவங்களுக்கு தங்கத்தை கொடுக்கிற மந்திர கிணறு. ஆனா அந்த கிணறு கிட்ட ஒருத்தன் ஏமாத்த முயற்சி பண்ணான். அப்படி அவன் செஞ்சதுனால என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க உள்ள போலாம். ஹாய் செல்லக்குட்டீஸ், இது உங்களோட பிரணவ் டைனி ட்ரீம்ஸ். இங்க அழகான கதைகளோட வாழ்க்கை பாடங்களையும் நம்ம கத்துக்கலாம். வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு அழகான பசுமையான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காலையில பறவைகளோட கீச்சு கீச்சு சத்தம் கேட்கும். குழந்தைங்க அந்த தெருவுல ஓடி சந்தோஷமா விளையாடுவாங்க. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி நல்ல மனசோட வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அந்த கிராமத்துல ஒரு பெரிய ரகசியம் இருந்துச்சு. கிராமத்துக்கு நடுவுல ஒரு பழமையான கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு சாதாரண கிணறு இல்ல. அது ஒரு மந்திர கிணறு. யாராவது உண்மைய பேசிட்டு எது கேட்டாலுமே அது தண்ணீரோட சேர்ந்து தங்கத்தையும் கொடுக்கும். அவ்வளவு அற்புதம் வாய்ந்த ஒரு மந்திர கிணறு. அத பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கிணறு நல்ல மனசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தேர்ந்தெடுத்து உதவி செய்யும். ஒரு நாள் அந்த கிராமத்துல இருந்து ஒரு எளிமையான பெண் அந்த கிணத்துக்கு வந்தா. அவளோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில வாழ்றவங்க. ஆனா அவ மனசு ரொம்ப நல்லது, பொய் சொல்லாத தூய்மையான மனசு. அவளுக்கு பெரிய எந்த ஆசைகளும் இல்ல. அவ அந்த கிணத்துக்கிட்ட போய் எந்த பொய்யும் சொல்லாம அவளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டா. எனக்கு குடிக்க தண்ணீர் மட்டும் வேண்டும், தரியா அப்படின்னு கேட்டா. அவளோட உண்மையான மனசு அந்த கிணறுக்கு புரிஞ்சுது. திடீர்னு கிணத்துல இருந்து ஒரு பிரகாசமான தங்க ஒளி வெளி வந்துச்சு. அவ தன்னோட பக்கெட்டை வெளியே எடுத்தப்போ அதுல தண்ணீரோட சேர்த்து பொன்னான நாணயங்களும் இருந்துச்சு. அந்த பெண் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் அவ மனசுல பேராசை வரல. அதுதான் அந்த பொண்ணோட நல்ல குணம். இந்த மாதிரி நல்ல குணம் இருந்ததுதான் அந்த கிணறும் பாராட்ட நினைச்சது. இது எல்லாத்தையும் ஒரு பேராசை கொண்ட மனிதன் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் மனசுல ஒரே எண்ணம் தான் வந்தது. இது மாதிரி எனக்கும் தங்கம் வேணும் அப்படின்னு. அவன் உடனே கிணத்துக்கிட்ட ஓடி வந்தான். ஆனா அவன் மனசு உண்மைய சொல்லல. அவன் கிணத்த பார்த்து எனக்கு எதுவுமே வேணாம், நான் சும்மா வந்தேன் அப்படின்னு பொய் சொன்னான். ஆனா அந்த மந்திர கிணறு அவனோட பொய்ய உடனே புரிஞ்சுக்கிச்சு. அவன் பக்கெட்டை கிணத்துக்குள்ள போட்டான். சில நிமிஷத்துக்கு பின்னாடி எடுத்தப்போ அதுல தண்ணீர் கூட வரல, எந்த ஒளியும் இல்ல. மெதுவா அந்த வெளிச்சம் எல்லாம் குறைஞ்சு இருட்டாக ஆரம்பிச்சுது. வெறுமையான பக்கெட் மட்டுமே வெளியிலயும் வந்தது. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சுது, நான் பொய் சொன்னதுனாலதான் இது நடந்தது. உண்மையா இருந்திருந்தா நல்லது நடந்திருக்கும்னு வருத்தப்பட்டான். அந்த நாள் முதல்ல அந்த கிராமத்துல எல்லாருமே நேர்மையா வாழ ஆரம்பிச்சாங்க. குட்டீஸ், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எப்போதுமே நம்ம உண்மையதான் பேசணும், நேர்மையா வாழணும். அப்போதான் நம்மளோட வாழ்க்கை நமக்கு ஒரு மந்திரம் மாதிரி இருக்கும். நமக்கே தெரியாம நிறைய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். புரிஞ்சுதா? நீங்களும் எப்போதுமே உண்மையை மட்டும்தான் பேசணும். இந்த மாதிரி கதைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரணவ் டைனி ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதைங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.